சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்துல வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 527 கோடி ரூபாய் 84 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 4978 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளையும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் 207 கோடியே 90 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 4 வணிக வளாகங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து வருகிறார். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில வீட்டு வசதி வாரிய துறை அமைச்சர் முத்துசாமி, அதே போல தலைமைச் செயலாளர் முருகானந்த மையர் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்கும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் சென்னை வெளிவட்ட சாலையில் உள்ள மீஞ்சூர், வெள்ளனூர், வரதராஜபுரம், திருநாகேஸ்வரம் ஆகிய இடங்களில 11.46 கோடி ரூபாய் செலவில் 4 உடற்பயிற்சி பூங்காக்கள் மற்றும் 3.20 கோடி ரூபாய் செலவில் தியாகராய நகரில் சோமசுந்தரம் விளையாட்டு மைதானம் ஆகியவற்றை திறந்து வைத்து 255.60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு உள்ளிட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்காங்க. தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சு பணியில் தேர்வு செய்யப்பட்டிருக்கூடிய சார்நிலை பணியில் செயல் அலுவலர் பணியிடத்திற்கு 29 நபர்களும், தொகுதி 4 நிலையான இளைநிலை உதவியாளர் பணியிடத்திற்கு 44 நபர்களும், சட்டச்சு பணியிடத்திற்கு 24 நபர்களுக்கும் பணி ஆணை மொத்தமாக 109 நபர்களுக்கு பணி ஆணைய நியமன ஆணைகளை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதில் அடையாளமாக 16 நபர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த பணி ஆணைகளை வழங்கவிருக்கிறார். எனவே தலைமைச் செயலகத்தில் 3 துறைகளின் சார்பில் நடைபெற்று முன்னிருக்கிற புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டும் திறந்து வைக்கக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.